பகை நீடிச்சதுன்னா நமக்கு உடனடியாக என்ன வந்துச்சுங்க, அமெரிக்கா நிறுத்துறதுல பாதிக்கப்பட்டது மக்கள். 3000 கோடி ரூபாய் போச்சு உங்களுக்கு. திருப்பூர் போயிட்டான், தெருவு போயிட்டான். ஐடியை நிறுத்தினான்னு வச்சுக்கோங்க, பெங்களூரு பூனா எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. என்ன பண்ண போறீங்க? சைனா வருவானா? சைனா கிட்ட ஐடி இருக்கா? ஒரு வர்த்தக ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டியா நீ? ஒரு அதானிக்காக நம்ம நாட்டை பற்றி பறி கொடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அங்கே போகுதுன்னா புரிஞ்சுங்க. எங்களுடைய PL480 திட்டத்தின் கீழ் வருகின்ற கோதுமை கப்பல்கள் இந்தியாவுக்கு வரலன்னா நீ சோத்துக்கு லாட்டி அடிப்ப. உனக்கு என்னத்துக்கு நீ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு புத்தி சொல்கிற? நேருவுக்கு சொன்னார், மரியாதையாக இருந்தார். ஜின்பிங் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார், புட்டினுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார், அமெரிக்கா எதிர்த்துக்கிட்டு நிற்கிது. அதே சீன். என்னைக்கு ஜின்பிங் உள்ளே வருவார்? இன்றைக்கி ஜின்பிங் கிட்ட பேசினார். பிரம்மபுத்திரா அணைக்கட்டிலேருந்து தண்ணி உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவேன்னு சொன்னாரா? இல்லை அருணாச்சல பிரதேசத்தில் உள்ளே வந்திருக்கிற அந்த இடத்தையெல்லாம் அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாங்களா? எதுவுமே இல்லை. இது கைலாஷ் யாத்திரைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன், அதை தவிர வேறு என்ன சொன்னாங்க அவங்க? இது ஏற்கனவே இருக்குது. ஆக ஜின்பிங் கிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்கிறதுக்கு ஒன்றுமே காணும். ஜின்பிங்கை சந்திப்புலாம் நமக்கு என்ன லாபம் கிடைச்சது ஒன்றும் தெரியல. வர்த்தக ஒப்பந்தம் வந்து தான் என்னென்ன பிஸ்னஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, முதலீடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா? ஒன்றுமே காணும்.